இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆரியன் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல விஷ்ணு விஷால், வாணி போஜன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மற்றும் செல்வராகவன் முக்கிய பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை சாம் சிஎஸ், இயக்கம் பிரவீன் கே. ஆரியன் ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ரொம்ப வித்தியாசமா லைவ் டிவி ஷோல தான் அடுத்தடுத்து 5 பேரை கொலை செய்ய போறதாகவும் அதை என்ன முயற்சி செஞ்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சவால் விடுறாரு. அழகர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர். செல்வராகவன் தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. முதல்லயே எதிர்பாராத ஒரு ட்விஸ்டோட கதை அதுக்கப்புறமா நகருது. ஒவ்வொரு நாளும் நடக்க போற கொலையை தடுக்க போலீஸ் தேர்ந்தெடுக்கிறது டிசிபி அறிவுடை நம்பி அப்படிங்கிற நம்ம விஷ்ணு விஷால். இவரும் தன்னுடைய டீமோட ரொம்பவே முயற்சி செஞ்சும் அடுத்தடுத்து கொலைகள் நடந்துட்டு தான் போகுது. கடைசியா ஒருத்தரையாவது இவங்களால காப்பாற்ற முடிஞ்சுதா? ஏன் இந்த கொலைகள்லாம் நடக்குது? எப்படி இத கொலையாளி செய்யறாரு? இதையெல்லாம் விளக்கமா சொல்றது தான் இந்த படத்தோட நீதி கதையே. இந்த படத்தோட முக்கியமான ஸ்ட்ரென்த்னு சொல்லணும்னா இதோட கதை தான். இந்த பாணியில் தான் ஏற்கனவே பல கதைகள் வந்திருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே கதையில் வர அந்த ட்விஸ்ட்டு தான் இதோடைய டிஃப்ரென்ஸு. அதை ரிவீல் பண்ணால் சுவாரஸ்யம் போயிடும். ரொம்பவே டைட்டாக முதல் காட்சியிலேருந்தே கதை நகருது. அதே மாதிரி டைட்டான திரைக்கதை, எடிட்டிங் இதெல்லாமே இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தேவையில்லாத காட்சிகள் ரொம்ப குறைவு. ஆட்டம் பாட்டம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஃபைட் சீக்வன்ஸ் கூட 1, 2 ரொம்ப ரொம்ப சின்ன காட்சிகள் மட்டும்தான் வருது. எனக்கு இதெல்லாம் விட ரொம்பவே பிடிச்சது இதில் வரக்கூடிய லாஜிக் கேப்ஸு, ட்விஸ்ட்டு, லூஸ் எண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே டைரக்டர் அப்பப்போ கிளாரிஃபை செய்கிறது தான். ஏதாவது ஒரு பாத்திரம் கேள்வியாக அதை கேட்டு வேற ஏதாவது ஒரு பாத்திரம் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி காட்சிகள் வரும். நான் ரொம்பவே யோசிச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்கேன் அப்படின்னு ரைட்டர் மற்றும் டைரக்டர் நமக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. பாராட்டுகள். ஆனால் குறைன்னு சொல்லணும்னாலும் அது இந்த கதையை தான் சொல்லணும். அதாவது இந்த கொலைக்கான மோட்டிவ் அது ரொம்பவே வழவழ குழகுழான்னு சரியா இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால கடைசியில் கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடாக தான் நான் தேட்டரை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லணும். படம் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இம்பேக்ட் இதனால ரொம்பவே நீர்த்து போயிட்டதாக தான் நான் நினைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மோட்டிவை யோசிச்சு கிரியேட் செஞ்சுருக்கலாம். நடிப்புன்னு பார்த்தா எல்லாரும் கொடுத்த பாத்திரத்தை நல்லாவே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு விஷால் தன்னுடைய வழக்கமான பாணியில் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனால் குறிப்பிட்டு சொல்லும்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி இசை, செட்ஸு, காஸ்டியூம், லொக்கேஷன், சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங் அப்படின்னு எல்லாமே பக்காவாக ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படத்தில். டெக்னிக்கலியே வெல் மேட் மூவி. சரி, அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சீரியல் கில்லர் படம். ஆனால் ராட்சசன் அளவுக்கு கிரிப்பிங்காலாம் இல்லை. எஸ்பெஷலி கிரைமோட கூட அதனுடைய மோட்டிவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த கதையில். அதை சரியாக ஹேண்டில் பண்ண தவறினதுனால படம் கொஞ்சம் சுமார் லெவலுக்கு போயிடுது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டரில் போய் குடும்பத்தோட தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 out of 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.